Welcome students. Today I talk about the paper Entrepreneurial Development. So in the paper வந்து 3rd BCom and 3rd BCom CA students இருக்கு. So listen that. First we see the syllabus. So unit 1 entrepreneurship definition, concept, nature, characteristics, functions, types and phases of EDP, development of women and rural entrepreneurs, women council scheme. Then unit 2 the startup process, project identification, selection of the project, project formulation and evaluation, feasibility analysis, project report. Then unit 3 institutions in the development of entrepreneurs, DIC, SIDO, NSIC, MSMEDI, SSIC, SIDCO, ITCOT, IIC, KVIC. Then unit 4 institutional finance to entrepreneurs, IFCI, SFC, TIIC, LIC and GIC, SIPCOT, SIDBI, commercial banks, venture capital. Then unit 5 incentives and subsidized services, seed capital assistance, taxation, benefit to SSI, role of entrepreneur in export promotion and import substitution. Okay. Next we see the entrepreneur meaning. So who is entrepreneur? Entrepreneur யாரு? entrepreneur அப்படின்னா தொழில் முனைவோர். ஸோ யாராவது ஒரு பர்சன் வந்து ஒரு பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா அவர் தான் வந்து entrepreneur. ஸோ மீனிங் பார்ப்போம். entrepreneur is a person who starts an enterprise, business or a firm. He works for himself and also provides employment to others. ஸோ entrepreneur ஒரு பர்சன் தான். ஸோ யார் வந்து ஒரு என்டர்பிரைஸோ பிஸ்னஸோ இல்லை ஃபேமோ வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அவர் தான் entrepreneur அப்படின்றாங்க. ஸோ ஹி ஒர்க்ஸ் ஹிம்செல்ஃப், அவருக்காகவும் ஒர்க் பண்ணிக்கிறாரு. அண்ட் தென் ஹி ப்ரொவைட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டு அதர் பர்சன்ஸ். ஸோ வேலைவாய்ப்பும் வந்து அவர் கொடுக்குறாரு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது மூலியமாக. An entrepreneur is defined by the personal risk they take on in pursuit of a new business, innovation or some other form of enterprise. In exchange for taking on that risk, they often profit most significantly from the enterprise's success. ஸோ அவர் ஆரம்பித்த ஒரு பிஸ்னஸ்க்கோ இல்லை என்டர்பிரைஸ்க்காக அவரோட ஃபுல் பர்சனல் ரிஸ்க்கையும் அதில் போடுறாரு. ஓகேவா? ஒரு நியூ பிஸ்னஸ் ஆரம்பித்தோம் அப்படின்னா நமக்கே தெரியும் அதில் எவ்வளோ வந்து ரிஸ்க்கு, என்ன ப்ராஃபிட் வரும்ன்றது சொல்ல முடியாது. லாஸ் வந்தாலும் அதை நம்ம என்ன பண்ணிக்கணும், அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ அதில் வந்து நம்ம இன்னோவேஷன்ஸ் கொண்டு வரணும். சரியா? ஸோ நிறைய ஐடியாஸ் எல்லாமே நம்ம வந்து அதில் க்ரியேட்டிவிட்டியாக நம்ம செய்யணும். எல்லாமே இது பண்ணாதான் ஃபைனலாக நம்ம வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண என்டர்பிரைஸில் சக்ஸஸை நம்மளால் அடைய முடியும். ஓகேவா? ஸோ இப்போ கிளியர் entrepreneurனா யாருன்னு கிளியர் தானே? ஸோ entrepreneur அப்படின்னா அவருக்குன்னு ஒரு சம் குவாலிட்டிஸ் இருக்கணும். சரியா? entrepreneur சும்மா எல்லாருமே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் தான் பிஸ்னஸை. இருந்தாலும் சம் குவாலிட்டிஸ் இருந்தால் தான் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடிய பிஸ்னஸ்க்கு அது ஹெல்ப்பாக இருக்கும். ஓகேவா? இல்லை என்னென்ன வேணும் நமக்கு ஒரு entrepreneurக்கு அப்படின்னு பார்த்துக்கோங்களேன். ஸ்கில் வேணும். ஸோ ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி நடத்தக்கூடிய அந்த ஸ்கில் வேணும். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி, டாக்டிக்ஸ், டெக்னாலஜி. ஓகேவா? இது எல்லாமே அவங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு லீடர்ஷிப் குவாலிட்டி இம்பார்ட்டண்ட்டாக வேணும். ஸோ ஒரு 4 பர்சனை வச்சு நம்ம வந்து வேலை வாங்கணும் அப்படின்னா நம்மள்கிட்ட வந்து லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கணும். நெக்ஸ்ட்டு
ஸோ நம்மளோட என்டர்பிரைஸ் ஸ்டார்ட் பண்ண என்டர்பிரைஸோட விஷன் வந்து கிளியராக இருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நாலேஜ். ஸோ நாலேஜ் நம்ம அதை பற்றிய என்ன ஸ்டார்ட் பண்ணுறோமோ அந்த பிஸ்னஸை பற்றிய நாலேஜ், ஃபுல் நாலேஜ் நமக்கு இருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அசர்ட்டிவ்னஸ் இருக்கணும். ஸோ இந்த எல்லா குவாலிட்டியும் இருக்கிற ஒரு பர்சனால தான் வந்து ஒரு நல்ல ஆண்டர்ப்ரனராக முடியும். ஓகேவா? இப்போ பாருங்கள். ஸோ இந்த இதில் என்ன தெரியுது? ஸோ யுவர் பிளான் அண்ட் ரியாலிட்டி ரெண்டுமே வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த பிஸ்னஸ் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக போகும், நல்லா ஸ்மூத்தாக போகும்னு நம்ம எய்ம் பண்ணுவோம். பட் ரியாலிட்டி எப்படி இருக்கும்னா அதில் நிறைய நமக்கு வந்து தடங்கல்கள் எல்லாமே வரும், நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும், நிறைய இது. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம கிராஸ் பண்ணி போனால் தான் ஸோ ஃபைனலி we have the success. ஸோ நம்மளால் ஸ்மூத்தாக இந்த இதில் இருக்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ண மாதிரியோ நம்மளால் போய் சக்ஸஸை உடனே வந்து கெட் பண்ண முடியாது. ஸோ ரியாலிட்டி வந்து எப்போவுமே இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்ப்ரனர்ஸ் கேரக்டரிஸ்டிக். நார்மலாக அந்த ஆண்டர்ப்ரனரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன கேரக்டர், அது குவாலிட்டிஸில் நம்ம சொன்னோம்ல, சேம் அதே இது தான். ஸோ ஒரு நாலேஜபிள் பர்சனாக இருக்கணும் ஆண்டர்ப்ரனர். ஸோ என்ன நாலேஜபிள், நம்ம என்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதை பற்றிய நாலேஜ் நமக்கு வேணும். இப்போ ஒரு ப்ரொடக்ஷன் இது நம்ம என்டர்பிரைஸ் ஒரு ஃபோம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா சேம் அதே ப்ரொடக்ஷன் யூனிட்டு, அதே ப்ரொடக்ஷன் பிஸ்னஸ்ஸு மற்றவங்க செய்வாங்க. ஸோ அதை போய் நம்ம வந்து விசிட் பண்ணலாம். அந்த பிஸ்னஸ் பிளேசஸில் போய் விசிட் பண்ணி ரா மெட்டீரியல்ஸ்லாம் எங்கேருந்து அவங்க இது பண்ணுறாங்க, ஸோ அவங்களுக்கான சோர்ஸஸ்லாம் என்னென்ன, இது எல்லாமே வந்து நம்ம இது பண்ணணும். ஸோ அந்த பிஸ்னஸை பற்றிய சோர்ஸஸ் எல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அதில் எந்த அளவுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்குது அந்த பிஸ்னஸ், ஸோ அந்த பிஸ்னஸை பற்றிய ஃபுல் நாலேஜ் நம்ம வந்து கெயின் பண்ணி வச்சுருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பன் மைண்டட். ஓப்பன் மைண்டட் அப்படின்னா நம்ம நார்மலாக சொல்லப்போனால் திறந்த மனதுடன் இருக்கணும். இன்னும் திறந்த மனதுடன் இருக்கிறது, ஸோ நான் இப்படி தான் பண்ணுவேன், அது மாதிரி ஒரு ஃபிக்ஸட் பொசிஷனாக இல்லாமல் நம்ம என்ன பண்ணிக்கணும், இருக்கிற அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட மைண்ட் செட்டிங்கை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ என்ன வந்தாலும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். சரியா? நெக்ஸ்ட்டு ஆம்பிட்டியஸாக இருக்கணும். ஒரு லட்சியத்தோடு நம்ம இருக்கணும். அந்த பிஸ்னஸை வந்து நம்ம கரெக்டாக இது பண்ணுவோன்ற அந்த லட்சியம் நமக்கு வேணும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஃப்ளெக்சிபிள். ஸோ எந்த சுச்சுவேஷன் வந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி ஃப்ளெக்சிபிளாக போகக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கணும் ஆண்டர்ப்ரனர். நெக்ஸ்ட்டு ஹங்க்ரினா நம்ம ஒரு இன்ட்ரெஸ்ட் சொல்லலாம், ஆசை, அந்த மாதிரி. ஸோ யாராக இருந்தாலும் ஒரு ஆண்டர்ப்ரனர் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தா அதில் சக்ஸஸ் ஆகணுன்ற அந்த ஒரு ஆசை, இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்களுக்கு இருக்குது. நெக்ஸ்ட் குட் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ். நம்ம ஒர்க்கர்ஸை நல்ல மேனேஜ் பண்ணக்கூடிய வந்து ஸ்கில் இருக்கணும். ஒர்க்கர்ஸை மட்டும் இல்லாமல் நம்ம ஆரம்பித்த பிஸ்னஸ், ஓகேவா, ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுறதுலேருந்து நம்ம குட்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணி அதை மார்க்கெட்டிங் பண்ணுற வரலும் ஃபுல்லி அந்த மேனேஜ்மெண்ட் ஸ்கில் வந்து ஆண்டர்ப்ரனருக்கு இருக்கணும். நெக்ஸ்ட்டு என்தூசியாஸ்டிக்காக இருக்கணும் ஆண்டர்ப்ரனர். எப்போவுமே அந்த என்தூசியாஸ்டிக் இருக்கணும் அவங்கக்கிட்ட. என்தூசியாஸ்ட் மீன்ஸ் ஒரு உற்சாகத்தோடு ஒர்க் பண்ணணும். இப்போ நம்ம வந்து சேலரிக்கு ஒர்க் பண்ணுறவங்க கூட சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஒரே ரொட்டீனாக செய்கிறப்ப கொஞ்சம் அவங்க அப்படியே அதில் டல் ஆவாங்க. ஸோ அது மாதிரி இருக்க முடியாது.
ஏன்னா ஆண்டர்ப்ரனருக்கு பொறுத்தவரையிலும் அது அவங்களோட ஓன் பிஸ்னஸ். ஸோ எப்பவுமே அவங்க அந்த உற்சாகமான அந்த ஒரு மனநிலைமையோடு தான் அங்கே ஒர்க் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கீப் அப் டு டேட். எப்போவுமே வந்து அப் டு டேட் இன்ஃபர்மேஷன்ஸை ஃபிங்கர் பிரிண்டில் வச்சுருக்கணும். ஃபிங்கர் பாயிண்டில் அவங்க எப்போவுமே வந்து அப்டேட் இன்ஃபர்மேஷன்ஸை வச்சுருக்கணும். இன்றைக்கி சுச்சுவேஷனில் என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க, ஸோ ரா மெட்டீரியல் காசு எப்படி இருக்குது, ஸோ எல்லாமே டாக்டிஸு டெக்னாலஜி எல்லாமே வந்து அப்டேட்டில் வச்சுருக்கணும். அப்போ தான் அவங்களோட பிஸ்னஸ்க்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ரீசலண்ட் பர்சன்ட்டாக இருக்கணும். இதுவும் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்கள வந்து இது பண்ணிட்டு போகிற ஒரு இதுதான் வந்து ரீசலண்ட் சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ரிஸ்க் டேக்கர். ஸோ லாஸ் வந்தாலும் அது அவங்க தான் ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ அந்த ஒரு இதை வந்து ஏற்றுக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கணும். நம்ம நார்மலாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்ப அதில் வந்து எல்லா டைமுமே ப்ராஃபிட் கிடைக்கும்னு நம்மளால் சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் லாஸும் வரும். ஸோ அந்த ரிஸ்க் எடுத்து தான் அவங்க வந்து அதில் கேபிட்டலைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? மூலதனம் பண்ணிடுறதே வந்து அதில் ப்ராஃபிட் வந்தாலும் வரலாம், இல்லை சம்டைம்ஸ் லாஸ் வரலாம் அப்படின்னு தெரிஞ்சு தான் வந்து அவங்க வந்து அங்கே முதல் போட்டிருக்காங்க. ஸோ ரிஸ்க் டேக்கராக இருக்கணும். நெக்ஸ்ட்டு பெர்செப்டிவ். ஸோ என்ன ஒரு இது நடந்தாலும் ரியாக்ட் பண்ண தெரியாதவராக இருக்க முடியாது. ஸோ அந்த ரியாக்ஷன்றது இருக்கணும். அதாவது சென்சேஷன், ஒரு சென்சேஷன் பர்சனாக இருப்பார் அவரோட ஆண்டர்ப்ரனரோட இது. நெக்ஸ்ட்டு பேஷனேட். ஸோ பேஷனேட்டும் சொல்லப்போனால் இந்த பெர்செப்டிவ் மாதிரி தான். ஸோ பட் சீக்கிரமாக வந்து எதுக்கும் ரியாக்ட் பண்ணக்கூடியவராக இருப்பார். சரி, அவருக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்கும். நெக்ஸ்ட்டு இன்ட்யூட்டிவ்னா அவங்களோட உள்ளுணர்வு சொல்கிறபடி நடக்கக்கூடியவராக இருப்பாங்க. சிலர் வந்து அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு நடக்கிறவங்களா இருப்பாங்க. சிலர் வந்து அவங்களோட உள் மனசில் என்ன இது செய்யலாம், ஓகே இந்த ப்ராஜெக்ட் நம்ம பண்ணலாம், ஸோ அந்த மாதிரி உள்ளுணர்வு சொல்கிறத கேட்கக்கூடியவங்களா இருப்பாங்க. சரி, அந்த மாதிரி கேரக்டரும் அவங்களுக்கு இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரீட் ஸ்மார்ட். ஸோ வெளியே பொறுத்தவரையிலும் அவங்க நல்ல ஒரு ஸ்மார்ட் பிஹேவியர், புத்திசாலி மாதிரி காமிச்சிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ஸோ பேசிக்காக அவங்க எப்படி இருக்காங்க உள்ளுக்குள்ளன்றது வந்து தெரிய வராது. ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு போயிட்டா அவங்களோட அந்த குறைகள் இதெல்லாமே வந்து அவங்க மறைச்சி எப்படி இருப்பாங்க, ஒரு புத்திசாலி மாதிரி அவங்க காமிச்சுக்குவாங்க. நெக்ஸ்ட்டு இன்னோவேட்டிவ். எப்பவுமே வந்து புதுசாக அந்த புது முயற்சிகள் எடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த எல்லா கேரக்டரிஸ்ஸும் உடைய ஒரு ஆண்டர்ப்ரனர் தான் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்ப்ரனர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட் பிட்வீன் ஆண்டர்ப்ரனர் அண்ட் எ மேனேஜர். ஸோ ஆண்டர்ப்ரனர்னா யாருன்னு உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் மேனேஜர்னா யாருன்னு தெரியும். மேனேஜர்னா ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணக்கூடிய மேனேஜர். ஆண்டர்ப்ரனர்ன்றப்போ தாங்களே ஓனாக வந்து ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணவர். ஸோ ஆண்டர்ப்ரனர் இஸ் visionary and bears all financial risk. Manager works for salary and does not have to bear any risk. ஸோ ஃபினான்ஷியல் ரிஸ்க்கை பொறுத்தளவுக்கு ஆண்டர்ப்ரனருக்கு அவர் தான் எல்லா ஃபினான்ஷியல் ரிஸ்கையும் வந்து பியர் பண்ணுவார். ஓகேவா? ஸோ லாஸ் வந்தாலும் சரி, இல்லை ஃபினான்ஷியல் இதாக என்ன ரிஸ்க் ஏற்பட்டாலும் அந்த ரிஸ்க்கை பியர் பண்ணக்கூடியவர் ஆண்டர்ப்ரனர். பட் மேனேஜருக்கு அது வந்து does not needed, தேவையே இல்லை. ஏன்னா அவர் he working only for a salary, so you will have bear any risk not. ஓகேவா? அவர் எந்த ரிஸ்கையும் வந்து பேர் பண்ணுன்ற அவசியமே கிடையாது. அவர் சேலரிக்கு ஒர்க் பண்ணுறாரு, அவரோட ஒர்க்கை மட்டும் பார்த்துட்டு சேலரி வாங்கிட்டு வந்துக்கிட்டே இருப்பார்.
நெக்ஸ்ட்டு ஃபோக்கஸ் ஆன் ஸ்டாரிங் அண்ட் எக்ஸ்பேண்டிங் த பிஸ்னஸ் ஐடியாஸ். ஸோ ஆண்டர்ப்ரனரை பொறுத்தவரையிலும் அவங்களோட பிஸ்னஸை எப்படியெல்லாம் கொண்டு போகலான்னு அந்த ஐடியாஸில் தான் அவங்களோட ஃபோக்கஸ் இருக்கும், ஃபுல் ஃபோக்கஸும். சரியா? நம்ம பிஸ்னஸ் எப்படி டெவலப் பண்ணலாம், அதில் என்னென்ன இனோவேஷன்ஸ் பண்ணலாம், க்ரியேட்டிவ் பண்ணலாம், இதிலே தான் இருக்கும் அவங்களோட ஃபோக்கஸ். பட் மேனேஜரை பொறுத்தவரையிலும் ஃபோக்கஸ் ஆன் டெய்லி ஸ்மூத் ஃபங்க்ஷனிங் ஆஃப் பிஸ்னஸ். அவங்க டெய்லி ஒர்க் என்னவோ, டெய்லி அந்த ஆஃபீஸ் ஈவெண்ட் என்னவோ, அந்த ஒன்லி ஃபார் த அந்த ஈவெண்ட்டில் தான் அவங்களோட ஃபோக்கஸஸ் ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆண்டர்ப்ரனரில் கீ மோட்டிவேஷன் ஃபார் ஆண்டர்ப்ரனர் இஸ் அச்சீவ்மெண்ட்ஸ். ஸோ ஆண்டர்ப்ரனர் எப்படி மோட்டிவேட் ஆகிறாரு அப்படின்னா அவரோட அச்சீவ்மெண்ட்ஸ்னால. ஸோ இப்போ ஒரு இது சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ப்ராஜெக்டை ஃபினிஷ் பண்ணுறாரு, ப்ராஃபிட் கிடைக்கிது அப்படின்னா அது அவருக்கு ஒரு அச்சீவ்மெண்ட். ஸோ அந்த அச்சீவ்மெண்ட் அவருக்கு கிடைக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக அவர் என்ன ஆகிறாருன்னா மோட்டிவேட் ஆகிறார். The manager பொறுத்தவரையிலும் மேனேஜர்ஸ் மோட்டிவேஷன் கம்ஸ் ஃப்ரம் த பவர் தட் கம்ஸ் வித் த பொசிஷன். ஸோ அவருக்கு ஒரு பவர், ஒரு அத்தாரிட்டி அவருக்கு கொடுக்குறப்ப, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பொசிஷன், ஒரு ப்ரமோஷனோ, இப்போ மேனேஜர்ன்றப்ப கொஞ்சம் ஹெட்டாக அவரை வந்து நம்ம வந்து ப்ரமோட் பண்ணுறப்ப, ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இல்லை ஒரு ரைட்ஸ் அவருக்கு கொடுக்குறப்ப, ஒரு பவர் அத்தாரிட்டி அவருக்கு கொடுக்குறப்ப அவர் மோட்டிவேட் ஆவார். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிவார்ட் ஃபார் ஆல் த எஃபோர்ட் இஸ் ப்ராஃபிட் ஹி இயர்ஸ் ஃப்ரம் த என்டர்பிரைஸ். ஆண்டர்ப்ரனரை பொறுத்தவரையிலும் அவருக்கு ரிவார்ட் அப்படின்றது என்டர்பிரைஸ்லேருந்து வரக்கூடிய ப்ராஃபிட், அவர் ஏர்ன் பண்ணக்கூடிய ப்ராஃபிட் தான் அவருக்கு ரிவார்ட். பட் மேனேஜருக்கு ரெமுனரேஷன் இஸ் த சேலரி ஹி ட்ராஸ் ஃப்ரம் த கம்பெனி. கம்பெனிலேருந்து அவருக்கு கிடைக்கக்கூடிய சேலரி, அவர் என்ன ஒர்க் பண்ணுறாரோ அது கிடைக்கக்கூடிய சேலரி தான் அவருக்கு ரெமுனரேஷன், ரிவார்ட் எல்லாமே. ஸோ எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணியிருந்தாருன்னா எக்ஸ்ட்ரா சேலரி இதெல்லாமே அவருக்கு கிடைக்கும், போனஸ் அந்த மாதிரி. நெக்ஸ்ட் ஆண்டர்ப்ரனர் கேன் பி இன்ஃபார்மல் அண்டு கேஷுவல். ஆண்டர்ப்ரனர் பொறுத்தவரையிலும் அவர் எந்த ஒரு டிசிஷன் மேக் பண்ணாலும் யார்கிட்டையும் வந்து ஹையர் அஃபிஷியல் அவருக்கு யாருமே கிடையாது, அவர் தான் ஹையர் அஃபிஷியல். ஸோ யாரோட இன்ஸ்ட்ரக்ஷனுக்காகவும் அவர் வெயிட் பண்ண தேவையே இல்லை, எந்த ஒரு ஃபார்முலாவும் அவர் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ கேஷுவலாக அவர் என்ன டிசிஷன் மேக் பண்ணுமோ அதை மேக் பண்ணலாம். ஸோ மேனேஜர்ஸை பொறுத்தவரைக்கும் மேனேஜர்ஸ் அப்ரோச் டு எவ்ரி ப்ராப்ளம் இஸ் வெரி ஃபார்மல். ஸோ என்ன ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் மேனேஜர்ஸ் வந்து அவங்க ஹையர் அஃபிஷியலுக்கு அவங்க அதை வந்து இன்ஃபார்ம் பண்ணி அவங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்களோ ஸோ அதுக்காக அவங்க வெயிட் பண்ணுவாங்க. தட் இஸ் அ ஃபார்மல் மெத்தட். ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க ஃபார்மல்னால் என்ன, இன்ஃபார்மல் என்ன. இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஹையர் அஃபிஷியல்கிட்ட இருந்து கரெக்டாக அடுத்தடுத்த கேட்டகரியில் உள்ள அந்த லெவல் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் உள்ளவங்களுக்கு வந்து பாஸ் ஆகி கரெக்டாக இன்ஃபர்மேஷன் வந்து திரும்ப என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வருதோ அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணுறது தான் ஃபார்மல். ஸோ அந்த மாதிரி ஃபார்மல் ப்ரொசீஜரை வந்து மேனேஜர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ ஆண்டர்ப்ரனர் பொறுத்தவரைக்கும் அது தேவை கிடையாது. ஆனால் ஸோ ஆண்டர்ப்ரனர் தான், ஓகேவா, அவர் தான் ஒரு சோல் ப்ரொப்ரைட்டர். ஓகே, நெக்ஸ்ட் we see the entrepreneurship. Entrepreneurship அப்படின்னா என்ன? Entrepreneurship is the ability and readiness to develop, organize and run a business enterprise along with any of its uncertainties in order to make a profit. The most prominent example of entrepreneurship is the starting of new businesses. So entrepreneurship அப்படின்னா ஒரு பிஸ்னஸை ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸ் தான். சரியா? ஸோ அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணி அதை டெவலப் பண்ணி அதை ஆர்கனைஸ் பண்ணி அந்த பிஸ்னஸை கொண்டு போகிறது, சக்ஸஸ் வரலும் கொண்டு போகிறது. ஸோ ஆண்டர்ப்ரனர் செய்யக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் வந்து ஆண்டர்ப்ரனர்ஷிப், அதாவது நியூவாக ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணி கொண்டு போகிறது. ஓகேவா? இன் எக்கனாமிக் entrepreneurship connected with land, labor, natural resources and capital can generate a profit. So profit earn பண்ணோம் அப்படின்னா
அதுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்னா லேண்டு, லேபரு, நேச்சுரல் ரிசோர்ஸஸ்ஸு, கேபிட்டல், இது எல்லாமே தேவை. இது எல்லாத்தையும் இன்சர்ட் பண்ணால் தான், பிஸ்னஸில் இன்சர்ட் பண்ணால் தான் வந்து நமக்கு ப்ராஃபிட்டு கிடைக்கும். The entrepreneurial vision is defined by discovery and risk taking and is an indispensable part of a nation's capacity to succeed in an ever changing and more competitive global marketplace. ஓகேவா? ஸோ ஒரு பிஸ்னஸ் அப்படின்றப்ப அதோட சக்ஸஸ் எப்போ நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, அதோட விஷன் வந்து இப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே முடிய போகிறது கிடையாது. இட்ஸ் எ லாங் விஷன். ஓகேவா? ஸோ அதில் நிறைய நம்ம ரிஸ்க் டேக்கிங் பண்ணணும். சரியா? ஸோ நிறைய இதெல்லாம் நம்ம பண்ணால் மட்டும்தான் நமக்கு அந்த சக்ஸஸ்ன்றது கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து டெஃபினிஷன் ஆஃப் ஆண்டர்ப்ரனர்ஷிப். ஸோ ஆண்டர்ப்ரனர்ஷிப்னா என்னன்னு தெரியும். இட்ஸ் எ ப்ராசஸ். ஓகே, the process of organizing, managing and assuming the risk of a business. இது யார் சொல்கிறா அப்படின்னா கொட்ராக்கோ, டிஎஃப் அண்ட் ஹாட்கெட்ஸ் ஆர்எம் அப்படின்றது கொடுத்துருக்க டெஃபினிஷன் இது. the process of organizing, என்ன ப்ராசஸ் சொல்கிறாரு? ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி நம்ம செய்யக்கூடிய அந்த ஆர்கனைசிங், மேனேஜிங் அண்ட் அஷ்யூம் த ரிஸ்க் ஆஃப் ஏ பிஸ்னஸ். இந்த ப்ராசஸ் தான் வந்து ஆண்டர்ப்ரனர்ஷிப் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு, the ability of a person to see a business opportunity, to get together the capital needed to take advantage of the opportunity and to start a business, taking the risk of failure in the hope of reaping the rewards of success. ஸோ கூட்ஸ் அண்ட் ஃபுல்மர்ன்றது இந்த டெஃபினிஷன் கொடுத்துருக்காரு. ஸோ என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு பர்சனோட எபிலிட்டி, அவரால் என்ன பண்ண முடியும்? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து இது பண்ணணும். ஸோ பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றப்ப நமக்கு வெளியில் பார்த்திங்கன்னா நிறைய பிஸ்னஸ் ரன் ஆகிட்டுருக்கு. இதில் நமக்கு வந்து என்ன பிஸ்னஸ் நம்ம செலக்ட் பண்ணி பண்ணால் நமக்கு அது ப்ராஃபிட்டபுளாக இருக்கும், நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும். ஸோ அதுதான் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, வாய்ப்பு நம்ம கிடைக்கக்கூடிய இது. ஸோ நமக்கு தெரியும் இந்த ஏரியாவில் இந்த இது இல்லை அப்படின்னு, இல்லை இந்த ப்ராடக்ட்டுக்கு நிறைய டிமாண்ட் இருக்குது, ஸோ இந்த ப்ராடக்ட்டை நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணால், ஸோ இந்த மாதிரி அந்த ப்ராடக்டை நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணோன்னா நம்மளால் அந்த ப்ராஃபிட்டை கெட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி இதை வந்து நம்ம பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணக்கூடியது தான் வந்து பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்கக்கூடியது. ஸோ கெட் டுகெதர் த கேபிட்டல் நீடட் டு டேக் அட்வான்டேஜ் ஆஃப் த ஆப்பர்ச்சுனிட்டி. நெக்ஸ்ட்டு எவ்வளோ கேபிட்டல் தேவையோ அதை நம்ம இது பண்ணணும். அண்ட் டு ஸ்டார்ட் எ பிஸ்னஸ் டேக்கிங் த ரிஸ்க் ஆஃப் ஃபெயிலியர் இன் த ஹோப் ஆஃப் ரீப்பிங் த ரிவார்ட்ஸ் ஆஃப் சக்ஸஸ். ஸோ கேபிட்டல் எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணி நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் வரக்கூடிய அந்த ஃபெயிலியர்ன்ற அந்த ரிஸ்கையும் நம்ம ஏற்றுக்கணும். ஸோ அதுக்கும் ஹோப் இருக்குது, வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதையும் நம்ம இது பண்ணுறப்ப தான் நம்ம வந்து இது எல்லா விஷயங்களையும் நம்ம ஏற்றிட்டு செய்கிறப்ப தான் நமக்கு என்ன ரிவார்ட் கிடைக்கும்? இந்த சக்ஸஸ். ஓகேவா? இந்த சக்ஸஸ்ன்ற ரிவார்ட் கிடைக்கும். ஸோ இந்த இதை தான் வந்து என்டர்பிரினர்ஷிப்புக்கு டெஃபினேஷன் கொடுத்துருக்காரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, என்டர்பிரினர்ஷிப் இஸ் த கெப்பாசிட்டி ஃபார் இன்னோவேஷன், இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் எக்ஸ்பேன்ஷன் இன் நியூ மார்க்கெட்ஸ், ப்ராடக்ட்ஸ் அண்டு டெக்னிக்ஸ். ஸோ என்டர்பிரினர்ஷிப்ன்றது என்னன்னு சொல்கிறாங்க? கெப்பாசிட்டி ஆஃப் இன்னோவேஷன். அவங்க இன்னோவேஷன் புதுமைக்கு என்ன எந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. நெக்ஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு அண்டு எக்ஸ்பேன்ஷன் நியூ மார்க்கெட். ஸோ மார்க்கெட்டை வந்து நம்ம மார்க்கெட்டில் புதுசாக நம்ம ப்ராடக்டை கொண்டு வர்றது, சரியா, மார்க்கெட்டை விரிவுபடுத்துறது, ப்ராடக்ட்ஸு அண்டு டெக்னிக்ஸ். ஸோ நியூ டெக்னிக்ஸ், நியூ ஐடியாஸ், அதுக்கு எந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ இதான் வந்து ஆண்டர்பிரினர்ஷிப்னு சொல்கிறாரு. யாருன்னா நதானியல் ஹெச் லெஃப்ட் மென்ஷன் அப்படின்றவர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, த நேச்சர் ஆஃப் entrepreneurship. The nature of entrepreneurship.
ஆண்டர்பிரினர்ஷிப்போட தன்மை என்ன அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆண்டர்பிரினர்ஷிப், அதில் ஃபஸ்ட்டு ஆண்டர்பிரினர்ஷிப் தான் வரும். The process of planning, organizing, operating and assuming the risk of a business venture. சரிங்க, என்ன ப்ராசஸ்ன்றாங்க? ஆண்டர்பிரினர்ஷிப்ன்றதே ஒரு ப்ராசஸ் தான். என்ன ப்ராசஸ்? பிளானிங், ஆர்கனைசிங், ஆப்ரேட்டிங் அண்டு அஸ்யூமிங் த ரிஸ்க். ஓகேவா? நம்ம பிளான் பண்ணுறோம், நெக்ஸ்ட்டு அதுக்கு தேவையான எல்லா இதையும் வந்து சோர்ஸஸையும் ஆர்கனைஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஆப்ரேட்டிங், ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம வாங்கிட்டு, பிளான்ட்டு மிஷினரி எல்லாமே வாங்கிட்டு நம்ம ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். அண்ட் அஸ்யூமிங் த ரிஸ்க் ஆஃப் எ பிஸ்னஸ் வென்ச்சர். நெக்ஸ்ட்டு அந்த பிஸ்னஸில் எவ்வளோ தூரம் நமக்கு ரிஸ்க் இருக்குன்றதை அஸ்யூம் பண்ணணும். சரியா? நெக்ஸ்ட்டு ஆண்டர்பிரினர்னா யார்? someone who engages in entrepreneurship. அந்த ஆண்டர்பிரினர்ஷிப்ன்ற அந்த ப்ராசஸை யார் என்கேஜ் பண்ணுறாங்களோ அவர் தான் வந்து ஆண்டர்பிரினர். நெக்ஸ்ட்டு ஸ்மால் பிஸ்னஸஸ். A business that is privately owned by one individual or a small group of individuals. இப்போ நான் ஆண்டர்பிரினர் அப்படின்னு அது வந்து ஒரு பர்சனாக இருக்கலாம், இல்லை ஒரு ஸ்மால் குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸாக இருக்கலாம். ஒரு 4 பர்சன்ஸ் சேர்ந்து கூட அந்த ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? அவங்க 4 பேருமே நம்ம என்னென்னு சொல்லுவோம்? ஆண்டர்பிரினர் தான் சொல்லுவோம். It has sales and assets that are not large enough to influence its environment. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் வந்து நம்ம சுற்றி உள்ள அந்த என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து இருக்கும் அதோட சேல்ஸுமே. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ். ஸோ டிஃப்ரென்ஸ்ன்றப்ப இது ஆண்டர்பிரினருக்கும் ஆண்டர்பிரினர்ஷிப்புக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். இப்போ ஆண்டர்பிரினர் உங்களுக்கு யாருன்னு தெரியும், இட்ஸ் அ பர்சன். ஆண்டர்பிரினர்ஷிப்னா அந்த பர்சன் செய்யக்கூடிய ப்ராசஸ். ஓகேவா? ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் தெரியணுன்றதுக்காக தான் இது கொடுத்துருக்காங்க. இட்ஸ் பர்சன்றது, ஆண்டர்பிரினர்ன்றது அவர் வந்து ஒரு பர்சன். ஸோ ஆண்டர்பிரினர்ஷிப்ன்றது அவர் செய்யக்கூடிய ப்ராசஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவர் ஆண்டர்பிரினர் என்னெல்லாம் சொல்கிறாங்க? ஆர்கனைசர். ஸோ அவர் செய்யக்கூடியது ஆர்கனைசேஷன். நெக்ஸ்ட்டு விஷுவலைஸ், விஷன். கிரியேட்டர், கிரியேஷன். இனிஷியேட்டர், இனிஷியேட்டிவ். இன்னோவேட்டர், innovation. Technician, technology. Decision maker, decision. Leader, leadership. Planner, planning. Motivator, motivation. Risk taken, risk taking. Programmer, action. Communicator, communication. அட்மினிஸ்ட்ரேட்டர், அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ இதெல்லாமே பர்சன். ஸோ நெக்ஸ்ட் உள்ள என்டர்பிரினர்ஷிப்பில் உள்ள எல்லாமே அவங்க செய்யக்கூடிய அந்த ப்ராசஸ். ஸோ ஒவ்வொருத்தரும் பாருங்கள், கிரியேட்டர்னால் கிரியேஷன், அவங்க செய்யக்கூடிய அந்த ப்ராசஸ் இதுதான் அதில் இருக்குது. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ ஆண்டர்பிரினர் யார்? ஆண்டர்பிரினர்ஷிப்பு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ஆண்டர்பிரினர். இப்போ ஆண்டர்பிரினரில் ஒரு 4 டைப்ஸ் இருக்காங்க. நிறைய டைப்ஸ் இருக்காங்க, பட் நம்ம மெயின்லி நமக்கு வந்து கொடுத்துருக்கிறது இந்த 4 டைப்ஸ் தான். ஓகேவா? இமிட்டேட்டிங் ஆண்டர்பிரினர், ஃபேபியன் ஆண்டர்பிரினர், ட்ரோன் ஆண்டர்பிரினர், இன்னோவேட்டிவ் ஆண்டர்பிரினர். சரியா? ஃபர்ஸ்ட் நம்ம இன்னோவேட்டிவ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னோவேட்டிவ் அப்படின்னோடனே உங்களுக்கு தெரியும், இன்னோவேட்டிவ்னா வந்து புதுசாக ஒரு இதை வந்து செய்கிறது. ஸோ புதுமையான ஒன்றை வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறது, அதை இன்னோவேட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இன்னோவேட்டிவ் ஆண்டர்பிரினர் பொறுத்தவரையிலும் ஒன் ஹூ இன்வெர்ட் த நியூ ஐடியாஸ். சரியா?
யார் வந்து புது ஐடியாஸை வந்து இன்வெர்ட் பண்ணாங்களோ. ஸோ நியூ ப்ராடக்ட்ஸ், நியூ ப்ரொடக்ஷன் மெத்தட்ஸ் ஆர் ப்ராசஸ். சரியா, இதெல்லாம் இன்வெர்ட் பண்ணக்கூடியவர் தான் வந்து அண்ட் இன்னோவேட்டிவ் ஆண்டர்ப்ரனர் நம்ம சொல்கிறோம். சரியா, த இன்னோவேட்டிவ் ஆண்டர்ப்ரனர் have an unusual foresight to recognize the demand for goods and services. ஸோ அவங்க யூஸ்வலாக செய்கிற அந்த மாதிரி இதெல்லாம் அந்த மாதிரி பார்க்க மாட்டாங்க, அன்யூஸ்வலாக இருப்பாங்க. எதையுமே வந்து புதுமையாக செய்யணும், அவங்களோட இது எல்லாமே ஃபோக்கஸஸ் அப்படி தான் இருக்கும். ஓகேவா, ஸோ இதில் என்ன ரிஸ்க் வந்தாலும் அதை அவங்க என்ஜாயாக எடுத்துக்குவாங்க. ஓகேவா, ஸோ இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா ரத்தன் டாட்டா. ரத்தன் டாட்டா யாருன்னு தெரியுமா? டாடா குரூப்ஸ் ஆஃப் கம்பெனியோட ஓனர் அவர் தான் வந்து ரத்தன் டாட்டா. ஸோ அவர் இந்த இன்னோவேட்டிவ் ஆண்டர்ப்ரனர்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இவர் வந்து புதுசாக ஒன்று லான்ச் பண்ணார், ஒரு கொஞ்சம் இயருக்கு முன்னாடி லான்ச் பண்ணது தான் இந்த டாடா நானோ கார். நானோ கார் தெரியும் தானே எல்லாருக்கும். ஏன்னா இவர் கன்சிடரபிளி லோ காஸ்டில் வந்து இதை இன்னோவேட்டிவாக வந்து ரெடி பண்ணார். ஸோ யாருமே அந்த மாதிரி நம்ம பண்ணலை. மோஸ்ட்லி இப்போ கார்ஸ் வாங்கணுன்னாவே எத்தனை லேக்ஸ் நம்ம போடுற மாதிரி இருக்கும், நிறையா எப்படி இருந்தாலும் ஒரு 10 lakh அந்த மாதிரி நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு மேலே நிறைய காஸ்ட்லியான காருங்களும் இருக்குது. பட்டு இவர் எக்கனாமிக்கலி கொஞ்சம் மிடில் கிளாஸ் பீப்புள் கூட வாங்குகிற அளவுக்கு நம்ம ரெடி பண்ணணும்னு இன்னோவேட்டிவாக இதை வந்து லான்ச் பண்ணார். சரியா, அந்த டாடா நானோ கார் நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ அதோட ப்ரைஸ் கூட அவர் வந்து இனிஷியலாக 1 lakh அந்த ரேஞ்சில் தான் அவர் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தார். ஸோ அந்த ரேஞ்சுக்கு நிச்சயமாக வந்து நம்மளால் கார் வாங்கவே முடியாது. ஏன்னா இப்போ 2 wheeler காஸ்ட்டே அந்த ரேஞ்ச் தான் இருக்குது. ஓகேவா, ஸோ இது மாதிரி வந்து நியூ ஐடியா, நியூ ப்ராசஸ் செய்யக்கூடியவங்க தான் வந்து இன்னோவேட்டிவ் ஆண்டர்ப்ரனர் நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இமிட்டேட்டிங் ஆண்டர்ப்ரனர். இமிட்டேட்டிங்னாவே தெரியும். ஸோ மற்றவங்க செய்கிறத பார்த்து செய்கிறது தான் வந்து இமிட்டேட்டிங். ஸோ இந்த மாதிரியான ஆண்டர்ப்ரனரும் ஸோ மற்றவங்க என்ன செய்கிறாங்களோ அதை பார்த்து செய்யக்கூடியவங்க தான். அதாவது those who immediately copy the new inventions made by the innovative entrepreneurs. ஸோ இன்னோவேட்டிவ் ஆண்டர்ப்ரனர்ஸ் என்ன செய்கிறாங்களோ அதை பார்த்து இம்மீடியட்டாக செய்யக்கூடியவங்க தான் வந்து இந்த இமிட்டேட்டிங் ஆண்டர்ப்ரனர்ஸ். சரியா, இவங்க வந்து இமிட்டேட் த டெக்னாலஜி அதர்ஸ் என்ன செய்ய. ஸோ இந்த இமிட்டேட்டிங் ஆண்டர்ப்ரனர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த imitate the technology, process, methods by others. சரியா, ஸோ அதர்ஸ் என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்களோ, அவங்க என்ன ப்ராசஸ் பண்ணுறாங்களோ இன்னோவேட்டிவாக அதை இம்மீடியட்டாக வந்து இமிட்டேட் பண்ணி செய்யக்கூடியவங்க தான் இந்த இமிட்டேட்டிங் ஆண்டர்ப்ரனர்ஸ். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபேபியன் ஆண்டர்ப்ரனர்ஸ். ஸோ ஃபேபியன் அப்படின்னாவே வந்து ஒரு எச்சரிக்கையாகவே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸை தான் நம்ம வந்து ஃபேபியன் அப்படின்னு சொல்கிறோம். சரியா, ஸோ இவங்க வந்து என்ன பண்ண மாட்டாங்க, டக்குன்னு எந்த ரிஸ்க்கும் எடுக்க மாட்டாங்க. ஸோ இவங்க இன்னோவேட்டிவாக எதுவும் செய்யணுன்னாலும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸோ வெயிட் பண்ணுவாங்க. தே வெயிட் ஃபார் சம் டைம் பிஃபோர் த இன்னோவேஷன் பிகம்ஸ் வெல் டெஸ்டட் பை அதர்ஸ். ஸோ மற்றவங்க நல்லா டெஸ்ட் பண்ணி அதில் சக்ஸஸ் தான் வரும், லாஸ் வராது, ஃபெயிலியர் ஆகாதுன்னு சொன்ன பிறகு தான் அந்த இன்னோவேஷன் அந்த டெக்னிக்ஸை இவங்க யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து அலர்ட்டாக இருக்காங்களாம், எச்சரிக்கையாக. ஸோ மற்றவங்க இது பண்ணி பார்த்த பிறகு நம்ம அதை யூஸ் பண்ணிக்குவோம் அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க எதையுமே வந்து டக்குன்னு எடுத்தோன்னு செய்ய மாட்டாங்க. யாராவது செஞ்சு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆன பிறகு தான் வந்து அதை செய்ய ரீச் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைப் ஆஃப் ஆண்டர்ப்ரனர்ஸ் தான் வந்து ஃபேபியன் ஆண்டர்ப்ரனர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ட்ரான் ஆண்டர்ப்ரனர்ஸ். ட்ரான் அப்படின்னாவே சோம்பேறி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க சொல்கிறப்பே தெரியுது, இவங்க எந்த ஒரு
நியூ இன்னோவேஷன்ஸுமே வந்து செய்ய மாட்டாங்க. they only are happy with their present mode of business. இப்போ என்ன செஞ்சிட்ருக்காங்களோ அந்த மோட் ஆஃப் பிஸ்னஸ்லேயே அவங்க வந்து ஹாப்பியாக அப்படியே இருப்பாங்க. they do not want to change. எதுக்குமே வந்து சேஞ்சஸ்க்கு வந்து அவங்க இது பண்ண மாட்டாங்க. if they are suffering the losses. ஸோ எந்த ஒரு சேஞ்சையும் இது பண்ணி அதனால் நஷ்டம் வரக்கூடாதுன்றதில் அலர்ட்டாக இருப்பாங்க. ஸோ எந்த ஒரு சேஞ்சஸுமே செய்யாமல் இப்போ இருக்கக்கூடிய அதே மெத்தடாலஜி அதே டெக்னிக்ஸு அதை மட்டுமே யூஸ் பண்ணி அதே மோடையே என்ன பண்ணுவாங்க, பிஸ்னஸை ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இவங்கள வந்து கன்சர்வேட்டிவ்னு சொல்லலாம். ஸோ ஒரு பழமைவாதம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ பழமையாக இருக்கக்கூடிய அதே இதிலே ஃபாலோ பண்ணிட்டு போகிறவங்க. ஸோ அந்த மாதிரி இதுவும் சொல்லலாம். ஓகேவா? ஸோ this is a type of entrepreneur, the 4 type of entrepreneurs over. Next, functions of entrepreneur. The functions of entrepreneur, இப்போ ஆண்டர்ப்ரனரோட வேலை என்ன, அவரோட ஒர்க் என்ன, ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணுறது. ஓகே, அதில் என்ன ஒர்க் பண்ணுறாரு அவர்? ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆண்டர்ப்ரனரியல் function, next promotional function, next managerial function, next finally commercial functions. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆண்டர்ப்ரனரியல் ஃபங்க்ஷன். ஸோ ஆண்டர்ப்ரனரியல் ஃபங்க்ஷன் அப்படின்றப்ப ஃபஸ்ட்டு அந்த ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு இன்னோவேட்டிவாக இது பண்ணணும். சரியா? எல்லாரும் ஒன்று செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னா அதையே நம்ம செய்ய முடியாது. நம்ம புதுசாக ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் இன்னோவேட்டிவாக அப்படின்னு ஃபஸ்ட்டு அதுக்கான ஐடியா அதுக்கான இதை வந்து நம்ம செய்யணும். ஸோ இன்னோவேட்டிங் ஐடியாஸ். ஸோ என்டர்பிரைஸ் இன்ட்ரடியூஸ் ஏ நியூ ப்ராடக்ட்ஸு, கிரியேட்ஸ் நியூ மார்க்கெட்ஸ், அப்ளைஸ் நியூ மெத்தட்ஸ். ஸோ புது மெத்தடை யூஸ் பண்ணணும், புது ப்ராடக்டை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் செய்யணும். பழசே நம்ம செய்யக்கூடாது. இது போல் நம்ம வந்து புதுசாக செய்யணுன்றப்ப அந்த இன்னோவேஷன் அந்த ஃபங்க்ஷனை நம்ம செய்யணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரிஸ்க் டேக்கிங். ரிஸ்க் டேக்கிங் இஸ் ஆல்சோ த இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் அன் ஆண்டர்ப்ரனர். ஆண்டர்ப்ரனரோட இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் வந்து இந்த ரிஸ்க் டேக்கிங் தான். ஏன்னா ரிஸ்க் டேக்கிங் ரெஃபர்ஸ் டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் லாஸ் தட் மே அக்கர் டியூ டு அன்ஃபார்சிங் கண்டிஜென்சிஸ் ஆஃப் த ஃப்யூச்சர். ஏன்னா ஃப்யூச்சரில் அந்த பிஸ்னஸ்ஸு என்ன மாதிரியெல்லாம் நடக்கும், என்ன மாதிரி சுச்சுவேஷன்லாம் வரும்னு யாராலையுமே வந்து சொல்ல முடியாது. ஓகேவா? ஸோ இன் ஃப்யூச்சரில் என்ன வேணாலும் வரலாம். ஸோ அந்த மாதிரி வர்றப்ப அந்த ரிஸ்க்கை வந்து ஏற்றுக்கக்கூடிய ஒரு இதை வந்து நம்ம இப்போவே வந்து கொண்டு வந்துடணும். ஸோ அந்த ரிஸ்க் டேக்கிங் வந்து நம்மள்கிட்ட இருக்கணும். அதுக்கான ஏற்பாடு எல்லாமே நம்ம செஞ்சு வச்சுருக்கணும். இப்போ திடீர்னு பாருங்கள், இப்போ வந்து இந்த COVID-19 வந்துச்சு. ஸோ எல்லா பிஸ்னஸுமே வந்து இப்போ இதனால் கொஞ்சம் லாஸஸ்ஸு இல்லை ப்ராஃபிட் மினிமைஸ்டு இந்த மாதிரி இதுக்கு தான் வந்து போயிடுச்சு. ஸோ இதை யாருமே வந்து எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. சரியா? இது மாதிரி ஒன்று வரும்ன்றது யாருமே எதிர்பார்க்கல. ஸோ எல்லா பிஸ்னஸுமே கொஞ்சம் இதனால வந்து நஷ்டத்தை ஏற்பட்டு தான் இருக்குது. ஸோ இது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இந்த மாதிரி வந்துச்சுன்னா என்ன பண்ணணும், என்ன இது பண்ணலாம் அப்படின்றத முன்கூட்டியே நம்ம வந்து எல்லாமே ஐடியா பண்ணி வச்சுருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆர்கனைசேஷனல் பில்டிங். என்ன ஆர்கனைசேஷனல் பில்டிங்? நம்ம ரிஸ்க் டேக்கிங்காக இருக்கணும், எல்லாமே இன்னோவேஷனாக செய்யணும். நெக்ஸ்ட்டு ஆர்கனைசேஷன் ஃபங்க்ஷன் ஆஃப் என்டர்ப்ரனர் இஸ் இன் தட் த ஆர்கனைசேஷன் பில்டிங். சரியா? இது வந்து ஒரு ஆர்கனைசேஷனல் ஃபங்க்ஷன் தான். ஸோ ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அண்ட் என்ஷூர்ஸ் ப்ராப்பர் மேனேஜ்மெண்ட் ஆஸ் வெல். ஸோ ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், உற்பத்திக்கு தேவையான இந்த காரணிகள், மூலக்கூறு பொருட்கள், ரா மெட்டீரியல்ஸ்,
அந்த லேண்ட், லேபர், ஆல்ரெடி நம்ம சொல்லிப்போல மிஷின், மெட்டீரியல், இது எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணணும், ரெடி பண்ணணும். நெக்ஸ்ட்டு எல்லாம் ரெடி பண்ண பிறகு நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்து அப்படி ஆப்ரேட் தானே பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஆப்ரேட் பண்ணுறப்ப அந்த ஒரு ஆர்கனைசேஷன் அந்த இதை வந்து பில்ட் பண்ணணும், உருவாக்கணும். ஓகேவா? ப்ராப்பராக ஒரு மேனேஜ்மெண்ட் பண்ணி அது ஒரு நல்ல பிஸ்னஸ் ஃபார்மாக உருவாக்கணும். அதுதான் இந்த ஆர்கனைசேஷனல் பில்டிங். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரமோஷனல். என்ன ப்ரமோஷனல் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் இதில் ஐடியா எவால்விங். ஸோ ஐடியா எவால்விங்னா கன்சீவ் the idea to start a profitable and rewarding venture. சரியா? ஸோ நமக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கக்கூடிய அந்த மாதிரி ஐடியாஸை மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும், யோசிக்கணும். சரியா? எப்போதுமே எல்லாருமே லாஸ் வர மாதிரி யாரும் யோசிக்க மாட்டாங்க தான், இருந்தாலும் நம்ம நிறைய விஷயங்களை அனலைஸ் பண்ணணும். சரியா? நமக்கு நிறைய ஐடியாஸ் வரும் தான், பட் எல்லா ஐடியாஸுமே நம்ம வந்து பிஸ்னஸில் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா சம்டைம்ஸ் லாஸ் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு வரக்கூடிய அந்த ஐடியாஸ் இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி ஆஃப்டர் டிஸ்கஸிங் இட்ஸ் ஃபீஸிபிலிட்டி வித் த எக்ஸ்பர்ட்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் காஸ்ட் அண்டு பெனிஃபிட்ஸ். ஸோ நம்ம வந்து அந்த எக்ஸ்பர்ட் கூட நம்ம அனலைஸ் பண்ணணும். இந்த ஐடியாவை வந்து நம்ம இது பண்ணுறதுக்கான ஃபீஸிபிலிட்டி இருக்கா, நமக்கு காஸ்ட் பெனிஃபிட்டாக இருக்குமா, இல்லை செலவு அதிகமாக வந்துடுமா. ஸோ இதெல்லாம் அந்த எக்ஸ்பர்ட்டோட நம்ம அனலைஸ் பண்ணணும். த மோஸ்ட் பெனிஃபிஷியல் ஐடியா இஸ் ஃபைனலி செலக்டட். ஓகேவா? ஸோ எல்லா ஐடியாவும் நம்மளால் இன்க்ளூட் பண்ண முடியாது. ஸோ எது மோஸ்ட் பெனிஃபிட்டடாக இருக்குமோ நம்ம பிஸ்னஸ்க்கு அந்த ஐடியாவை மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும், ஃபைனலாக செலக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டு இன்வின்னு இருக்கு, அது வந்து இன்வெஸ்டிகேஷன். ஓகேவா? ஐஎன்வின்னு இருக்கு, அது இன்வெஸ்டிகேஷன். நெக்ஸ்ட் நம்ம இந்த ஐடியா ஒன்று பண்ணியிருப்போம், இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணலாம், இந்த இது பண்ணலாம் அப்படின்ட்டு. பட் அதை அப்படியே டக்குன்னு நம்ம எக்ஸ்பர்ட்டு அனலைஸ் பண்ண பிறகு கூட நம்ம இன்னமும் அதை பற்றியே நம்ம நாலேஜ் வந்து நம்ம ஏற்படுத்திக்கணும். ஓகேவா? ஸோ அதை டீட்டெயில்டாக நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். After confirming the feasibility in terms of cost and benefits, entrepreneur will estimate total demand for the product. இப்போ ஒரு ப்ராடக்ட் நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம ஐடியா பண்ணிட்டோம், எக்ஸ்பர்ட் கூட அனலைஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் ஃபைனல் நம்ம அதை பற்றி ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். மார்க்கெட்டில் அந்த ப்ராடக்ட்டுக்கு டிமாண்ட் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு. ஏன்னா நம்ம ப்ராடக்டை ப்ரொடக்ஷன் பண்ணி நம்ம வச்சுக்க போகிறது கிடையாது. என்ன பண்ணுவோம், மார்க்கெட்டிங் சேல்ஸ் பண்ணிடுவோம். சேல்ஸ் பண்ணால் தான் நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ அப்போ நம்ம சேல்ஸ் பண்ணணும், அது சேல் ஆகணும் அந்த ப்ராடக்ட்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு முதல்ல மார்க்கெட்டில் டிமாண்ட் இருக்கணும். டிமாண்ட் இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், அந்த ப்ராடக்டை ப்ரொடக்ஷன் பண்ணி சேல்ஸ் பண்ண முடியும். ஸோ டிமாண்டே இல்லாத ஒரு ப்ராடக்டை நம்ம மார்க்கெட்டில் சேல் பண்ண முடியாது. ஸோ அந்த டிமாண்டு இதெல்லாமே வந்து நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அசம்பிளிங் ரெக்யர்மெண்ட்ஸ். The entrepreneur selects the site of his factory, decides about the installation of plant and machinery, and contacts suppliers of raw materials, etc. ஸோ தேவையான சொல்லுவாங்கள்ல ரெக்யர்மெண்ட்ஸில் தேவையான அனைத்து பொருட்களையும் வந்து அசம்பிள் பண்ணுறது, ரெடி பண்ணி வைக்கிறது. ஸோ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முதல்ல என்ன ப்ராடக்ட் பண்ண போகிறோன்றது இது பண்ணியாச்சு, செலக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அந்த ப்ராடக்ட்டுக்கு டிமாண்டு, மார்க்கெட்டிலாம் மார்க்கெட்டில் எப்படி இருக்குன்னு நெக்ஸ்ட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஒர்க் என்ன, ஸோ அந்த பொருளை ப்ராடக்ட் நம்ம வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு ரெடி பண்ண வேண்டியது தான். ஸோ அப்போ அது என்ன தேவை, ரா மெட்டீரியல்ஸ் தேவை. ஸோ ஃபேக்ட்ரிக்கு ஒரு நல்ல சைட்டு, அதாவது லேண்டு தேவை. ஸோ நெக்ஸ்ட்டு இன்ஸ்டலேஷன் ஆஃப் பிளான்ட் அண்டு மிஷினரி, ப்ரொடக்ஷனுக்கு தேவையான பிளான்ட் அண்ட் மிஷினரியை நம்ம இன்ஸ்டால் பண்ணணும்.
ஸோ நெக்ஸ்ட் ரா மெட்டீரியல் சப்ளை பண்ணக்கூடிய அந்த சப்ளையர்ஸை நம்ம காண்டாக்ட் பண்ணணும். ஸோ இந்த ப்ரொடக்ஷனுக்கு தேவையான எல்லா ரெக்குயர்மெண்ட்ஸையும் நம்ம என்ன பண்ணணும், நெக்ஸ்ட்டு அசம்பிள் பண்ணணும். அதுதான் அசம்பிளிங் ரெக்குயர்மெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபினான்சிங். இந்த ஃபினான்ஸுன்றது இல்லை அப்படின்னா இந்த டோட்டல் இதுவுமே வந்து ஒன்றுமே இல்லை, இட்ஸ் எம்டி. ஸோ ஃபினான்ஸ் தான் ஒரு லைஃப் பிளட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபினான்ஸுன்றது தான் ஒரு லைஃப் பிளட் ஆஃப் எ பிஸ்னஸுக்கு ஃபினான்ஸ் தான் பிளட் மாதிரி. ஓகேவா? மனுஷனுக்கு எப்படி இப்போ நம்ம உடம்புல ரத்தம்ன்றது ஒன்று ஓடிட்டு இல்லைன்னா அவ்வளோதான், நம்ம உயிரோடு இருக்கவே முடியாது. ஸோ பிளட்டுன்றது நம்ம உடம்புக்கு எவ்வளோ முக்கியமோ அது மாதிரி ஒரு பிஸ்னஸுக்கு பிளட்டு மாதிரி இருக்கக்கூடியது ஃபினான்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேனேஜரியல் ஃபங்க்ஷன்ஸ். நம்ம ப்ரொடக்ஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு கம்ப்ளீட் ஒரு பிஸ்னஸ் ஃபார்மே நம்ம உருவாக்கிட்டோம் அப்படின்னா அடுத்தாப்படி நம்ம என்ன பண்ணுவோம், அதாவது மேனேஜ்மெண்ட் பண்ணுவோம். ஸோ மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது தனியாக, அதான் மேனேஜரல் ஃபங்க்ஷன்ஸ். அது நார்மலாக நீங்கள் மேனேஜ்மெண்ட் பேப்பர்லேயே படிச்சிருப்பீங்க. மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் என்னென்ன? பிளானிங், ஆர்கனைசிங், ஸ்டாஃபிங், டைரக்டிங், லீடர்ஷிப், கம்யூனிகேஷன், மோட்டிவேஷன், கோஆர்டினேட்டிங் அண்டு கண்ட்ரோலிங். ஸோ பிளானிங்கிறது என்ன? நம்ம எப்படியெல்லாம் வந்து ப்ரொடக்ஷன் பண்ண போகிறோம், ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் ஒவ்வொன்றையும் நம்ம பிளான் பண்ணி தான் செய்வோம். சரியா? நம்ம ப்ரொடக்ஷனல் ப்ராசஸ்ஸு, மார்க்கெட் பண்ணுறது, இது எல்லா விஷயங்களுமே வந்து ஃபஸ்ட்டே ப்ரீ பிளான்டு, அதாவது ஃபோர்காஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் வந்து பிளானிங், ப்ரீ பிளான் பண்ணி வச்சுருக்கக்கூடியது தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்கனைசிங். ஸோ நம்ம பிளான் பண்ண அந்த ஒர்க்கை செய்கிறதுக்கு நமக்கு என்னென்னலாம் ரெக்குயர்மெண்ட்ஸ் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம்ல, அசம்பிளிங் த ரெக்குயர்மெண்ட்ஸ்லேயே சொல்லியிருந்தோம்ல, அது மாதிரி இந்த லேண்ட், லேபர், மெஷின். ஸோ இது எல்லா இதுவுமே ரா மெட்டீரியல்ஸ், இது எல்லாமே நம்ம வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், ஆர்கனைஸ் பண்ணணும். ஏன்னா நம்மளோட அந்த ஆப்ரேட்டிங் ஃபங்க்ஷனை இது பண்ணுறதுக்காக. ஸோ நெக்ஸ்ட்டு ஆர்கனைசிங் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாஃபிங்னா தெரியும், நமக்கு தேவையான ஸ்டாஃப்ஸு, லேபர்ஸை வந்து நம்ம செலக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் பண்ணுறது. ஸோ நம்மளோட ரெக்குயர்மெண்ட் என்னவோ 100 ஸ்டாஃப்ஸ் நமக்கு நீடட் அப்படின்னா இஃப் யூ செலக்ட் த 100 ஸ்டாஃப்ஸு. ஓகேவா? ஸோ உங்களுக்கு அந்த ஸ்டாஃபிங்கில் நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது உள்ள. ஏன்னா ஸ்டாஃபிங்கிறது ஒரு நார்மல் சின்னதாக ஒரு வேர்டு தான், பட் அதில் செலெக்ஷன், தென் ட்ரைனிங், இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைரக்டிங். இப்போ ஸ்டாஃப் அஃபைன் பண்ணிட்டோம், பட் அந்த ஸ்டாஃபுக்கு என்ன பண்ணணும், நம்ம ஸ்டாஃபை டைரக்ட் பண்ணணும். ஸோ அவங்க என்ன ஒர்க் செய்யணும், அதை எப்படி செய்யணும், ஸோ இது எல்லாமே வந்து அவங்களுக்கு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து அதுக்கான அத்தாரிட்டி நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும். சரியா? எல்லாமே கொடுத்தா அவங்கள இந்த ஒர்க்கை வந்து செய்ய வைக்கிறது, அதுதான் வந்து டைரக்டிங். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லீடர்ஷிப். ஸோ ஒரு ஆண்டர்ப்ரனர் வந்து ஒரு நல்ல லீடராக இருக்கணும் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம். ஸோ அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி அவர்கிட்ட இருக்கணும். அப்போ தான் அந்த எம்ப்ளாயீஸை வந்து லீட் பண்ணி கொண்டு போக முடியும். ஸோ இவங்களோட கோல் என்னவோ அதை வந்து அச்சீவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன். ஸோ கம்யூனிகேஷன்றப்ப தெரியும், ஆர்கனைசேஷன் உள்ள இருக்கிற அந்த இன்டர்பர்சனல் கம்யூனிகேஷன்ஸு, இது எல்லாத்தையும் வந்து நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ ஸ்டாஃப்ஸ்குள்ளே அந்த கம்யூனிகேஷன் இல்லை அப்படின்னா வந்து நம்மளோட கோலை அச்சீவ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷன். அந்த ஸ்டாஃபை வந்து நம்ம மோட்டிவேட் பண்ணணும். சரியா? ஸோ மோட்டிவேஷன்ற ஒன்று இல்லைன்னா நம்மளால் கண்டினியூஸாக ஒரு ப்ராசஸ் அவங்கள்ட்ட செஞ்சு வாங்க முடியாது. அப்போ மோட்டிவேட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து அப்பப்போ நம்ம என்ன பண்ணலாம், மணி ரிவார்ட்ஸாக கொடுக்கலாம், இல்லை ப்ரமோஷன், இந்த மாதிரி. ஸோ அவங்களுக்கு நிறைய தேவையான ஃபெசிலிட்டிஸ்லாம் செஞ்சு கொடுக்கலாம். ஓகேவா? வெல்ஃபேர் ஃபெசிலிட்டிஸு இந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் செஞ்சு கொடுத்து அவங்கள மோட்டிவேட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட்டிங். ஸோ ஸ்டாஃப்குள்ளே இருக்கிற கோஆர்டினேஷனை நல்லபடியாக நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும்.
சரியா? அது ஒரு மெயின் ஃபங்க்ஷன் தான். ஸ்டாஃப் அந்த கோஆர்டினேட்டாக இது பண்ணால் மட்டும்தான் வந்து நம்மளால் அந்த ஒர்க்கை அவங்கள்ட்ட செஞ்சு வாங்க முடியும். ஸோ கோஆர்டினேட்டிங் இஸ் ஒரு ஒன் ஆஃப் தி மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் த என்டர்பிரனர். தென் த ஃபைனலி கண்ட்ரோலிங் அப்படின்றது, ஸோ முன்னாடி என்ன நம்ம பிளான் பண்ணமோ, ஓகேவா? ஸோ அனலைஸ் த பெர்ஃபார்மன்ஸ், டூ இட் தேர் பிளான்ஸ் ஆர் நாட். நம்ம என்ன பிளான் பண்ணோம் அது பிரகாரம் நம்ம வந்து இப்போ ப்ராசஸ் பண்ணியிருக்கிறோமான்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு இதுதான் வந்து கண்ட்ரோலிங் ஃபங்க்ஷனே. ஓகேவா? பிளான் பண்ண பிரகாரம் நம்ம இந்த ப்ராசஸை செஞ்சுருக்கிறோமா அப்படின்றது தான் வந்து கண்ட்ரோலிங் ஃபங்க்ஷன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் ஃபங்க்ஷன்றப்ப நம்ம இப்போ ப்ராசஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் பிஸ்னஸில். ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? ப்ரொடக்ஷன், உற்பத்தி. நம்ம என்ன ப்ராடக்ட் செலக்ட் பண்ணமோ அந்த ப்ராடக்டை நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணுவோம். சரியா? ஸோ அதுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து இன்புட்ஸ் என்னென்ன தேவையோ அந்த இன்புட்ஸ் எல்லாத்தையும் நம்ம கொடுத்து ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங். ப்ரொடக்ஷன் முடிஞ்சு போச்சுன்னா நெக்ஸ்ட்டு அவுட்புட் உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் வந்துடும். ஸோ அந்த அவுட்புட் ப்ராடக்ட்ஸை சேல்ஸ் பண்ணணும். சரியா? அதுக்கு தான் வந்து நம்ம மார்க்கெட்டிங் பண்ணுறோம். ஸோ மார்க்கெட்டிங்கை பொறுத்தவரையிலும் நான் அதுலேயும் நிறைய இது இருக்குது. அட்வர்டைஸ்மெண்ட், ஒரு ப்ராடக்டை பற்றி, ஏன்னா நியூ ப்ராடக்ட் அப்படின்னா மார்க்கெட்டில் யாருக்குமே தெரியாது. ஸோ ப்ராப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்டு. நம்ம வந்து ஒரு ஓல்டு ப்ராடக்டாக இருந்தாலுமே வந்து நம்ம லைஃப் லாங் வந்து நம்ம என்ன பண்ணிகிட்டே இருக்கணும்? அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ ஆட் பார்க்க தான் வந்து மக்கள் வந்து கொஞ்சம் அதை வாங்கணும் அப்படின்ற அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் அவங்க மனசில் வந்து நம்மளால் கொண்டு வர முடியும். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும், ஃப்ரீ சாம்பிள்ஸ் கொடுக்கணும், அப்புறம் டிஸ்கவுண்ட்ஸ், இந்த மாதிரிலாம் கொடுத்து நம்ம வந்து அந்த ப்ராடக்டை வந்து மார்க்கெட் பண்ணணும், சேல்ஸ் பண்ணணும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா அக்கௌண்டிங். ஸோ அக்கௌண்டிங் அப்படின்னா பேசிக்காக என்ன சொல்லுவோம்? இட்ஸ் ஆர்ட் ஆஃப் ரெக்கார்டிங், கிளாஸிஃபையிங் அண்ட் சம்மரைசிங் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸ் அண்டு இன்ஸ்பெக்டிங் த ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ். அப்படிதானே? ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸை இன்ஸ்பெக்டர் பண்ணுறதும் இதுதான், அக்கௌண்டிங் தான். தென் ஒவ்வொரு டிரான்சாக்ஷன், பிஸ்னஸில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு டிரான்சாக்ஷனையும் நம்ம ரெக்கார்ட் பண்ணி அதை கிளாஸிஃபையிங் அண்டு சம்மரைசிங் பண்ணுறதும் வந்து இந்த அக்கௌண்டிங் தான். ஓகேவா? ஸோ இதில் பேலன்ஸ் ஷீட் எல்லாமே நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். இந்த பேலன்ஸ் ஷீட்டு இதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து அது நமக்கு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்கோமா இல்லை லாஸா அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகேவா? அந்த ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இதை வச்சு தான் நமக்கு ப்ராஃபிட் வந்திருக்கா இல்லை லாஸ் வந்திருக்கா நமக்கு தெரிய வரும். ஓகேவா? ஸோ ஃபர்தராக நம்ம வந்து நம்ம பிஸ்னஸை வந்து ரன் பண்ணுறதுக்கும் நமக்கு டிசிஷன் மேக் பண்ணுறதுக்கும் இந்த அக்கௌண்டிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபினான்ஸ். ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம் ப்ரமோஷன்லேயே ஃபினான்சிங்னு. அதாவது ஃபினான்ஸுன்றது ஃபஸ்ட்டு ஒன்ஸ் போடுற கேபிட்டலோடு முடிஞ்சு போகிறது கிடையாது. ரெகுலராக நமக்கு இதுக்கும் நமக்கு ஒர்க்கிங் கேபிட்டல் தேவை. ஓகேவா? ரெகுலராக நமக்கு ஃபினான்சிங்கிறது இஃப் நீடட். ஸோ ஃபினான்ஸுன்றது லைஃப் பிளட் ஆஃப் த பிஸ்னஸ்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ ஃபினான்ஸ் இல்லைன்னா எதுவுமே இல்லை. ஓகேவா? ஓகே, இதோட நம்ம இந்த கிளாஸ் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம EDP ஆண்டர்ப்ரனர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் பற்றி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஆண்டர்ப்ரனர் அப்படின்றவர் வந்து இட்ஸ் எ பர்சன் தான். ஸோ யார் வந்து ஓனாக ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணாங்களோ அவங்க தான் ஆண்டர்ப்ரனர் நம்ம அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.